वदतु। ஒண்ணு வந்து நான் இன்னொரு வகுப்பு அட்டென்ட் பண்றேன். அது வந்து யோகாசனம் இல்ல, யோகா ஃபார் லைஃப். அங்க வந்து இந்த கிரக சாந்தி அதெல்லாம் அதுக்காக வேண்டி நிறைய பேரு இந்த மோதிர கல்லு, ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு கல்லு உண்டு, அத அணிஞ்சிக்கிறாங்க. அது எல்லாம் வந்து எந்த பலனையும் தராது. அது வந்து அந்த மாதிரி அணியறது வந்து வெறும் வியர்த்தம் அப்படின்னு ஒரு இது வச்சாங்க, ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னுடைய கேள்வி வந்து, இப்போ ஒரு சப்போஸிங் சனி உடைய ஆதிக்கம் இருக்கு, அது ஜென்ம சனியா இருக்கட்டும், அது ஏதாவது இருந்தா அதனுடைய சனின்றவரையே வந்து கர்ம பலம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே உண்டு. இப்ப சனி உதாரணமா எடுத்துட்டா அந்த கர்ம வினைகளை நம்ம வந்து அனுபவிச்சே ஆக வேண்டும். அந்த பட்சத்துல இந்த ஸ்லோகங்களை சொன்னால் அந்த கர்மாக்களை, அந்த கஷ்டங்களை தாங்கிக்க கூடிய சக்தி கிடைக்குமா, அல்லது அந்த கஷ்டங்கள் குறையுமா? நன்றி. பொதுவா கர்மங்கள் வந்து 5 வகை. நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம், பிராயஷ்சித்த கர்மம், நிஷித்த கர்மம். இந்த பரம்பரையில பகவத்கீதையில பகவான் எங்க எந்த கர்மத்தை சொல்றாருன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல பிராயஷ்சித்த கர்மம்ங்கிறது ஒண்ணு. இந்த பிராயஷ்சித்தத்தை பத்தி மனுஸ்மிருதி மாதிரியான நூல்கள் எல்லாம் சொல்லுது. சாரி டு இன்டரப்ட். ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அது நீங்க சொல்ற இந்த ஃபைல வருதா, இல்ல அது வந்து வேறுபட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது இன்னும் ஒரு ஆங்கிள். அதாவது கர்ம பலன்களுடைய அடிப்படையில அல்லது நாம இதுவரைக்கும் செய்து வைத்திருக்கிற ஒட்டுமொத்த கர்மங்களுடைய பலன்களை சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கர்ம பலன்கள்ல ஒரு பகுதியை நம்ம அனுபவிக்க எடுத்துட்டு வருவோம். இந்த சரீரத்துல என்னென்ன கர்மங்களை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு வருவோம். அது பிராரப்த கர்மம்னு பேரு. அப்புறம் நாம இந்த ப்ராசஸ்ல சில காரியங்களை செய்வோம். நமக்கு ஃப்ரீவில் இருக்கு. அதனால நாம செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கும் பாப புண்ணியம் உண்டு. அந்த பாப புண்ணியங்களுடைய தொகுப்ப ஆகாமி கர்மம்னு சொல்றோம். இது எல்லாமே கர்ம பலன்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல டோட்டலா இருக்கக்கூடிய கர்மங்கள், நாம அனுபவிக்க எடுத்துட்டு வந்த கர்மங்கள், இந்த கர்மங்களை அனுபவிக்கும் போது நாம சம்பாதிக்கிற கர்மங்கள், அதாவது மொத்தமா இருக்கிற பாப புண்ணியங்கள், அனுபவிக்க எடுத்துட்டு வந்த பாப புண்ணியங்கள், இந்த ப்ராசஸ்ல சம்பாதிக்கிற பாப புண்ணியங்கள். பொதுவா புண்ணியத்தினுடைய பலன் சுகம், பாவத்தினுடைய பலன் துக்கம். கர்ம பலன் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து இந்த 3 சஞ்சித, பிராரப்த, ஆகாமி கர்மம் அப்படிங்கறத சொல்றோம். அது கோணம் வேற. இப்ப நம்ம இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கும் போது அது வந்து கர்ம பலன் சம்பந்தப்பட்டது. இந்த பிராரப்த கர்ம பலன்களை அனுபவிக்கும் போது நாம கர்மங்களை செய்கிறோம். அந்த கர்மங்களை, கர்ம பலனை இல்ல, கர்மங்களை நாம 5ஆ பிரிக்கிறோம். ரெகுலரா செய்யக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில ரிப்பட்டிட்டிவா செய்யக்கூடியது,
நித்திய கர்மம்னு சொல்லுவோம். நியதம் கர்ம, விஹிதம் கர்ம, இந்த மாதிரி வார்த்தைகள்ல பகவத்கீதையில இதை பயன்படுத்தி இருக்கு. விஹிதம் கர்ம, சில இடங்கள்ல கர்மன்னு சொல்லும் போதே அதான் அர்த்தம். செய்ய வேண்டியது அப்படின்னு வரும்போது அதான் அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, தினசரி பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், இது மாதிரி தினசரி செய்ய வேண்டியது. அதுக்காண்டி தினசரி மட்டும்னு கிடையாது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியது அப்படின்னு வார்த்தையை சொன்னேன். அது நித்திய கர்மம்னு பேர். ஏன்னா நித்தியங்கிற வார்த்தை நம்ம தினசரிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். அக்னிஹோத்திரம் காலையிலையும் சாயந்தரமும் பண்ணும். தினசரி மட்டும் இல்ல, தினசரி 2 வேளை பண்ணும். சந்தியா வந்தனம் காலையில, மத்தியானம், சாயந்தரம் 3 வேளை பண்ணும். இதெல்லாம் நித்திய கர்மம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்றது, ஒரு நாளைக்கு 3 தடவை பண்றோம் சந்தியா வந்தனத்தை. இனி அமாவாசைக்கு அமாவாசை, மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை, இப்படி பண்றோம். அப்படி பண்ணினாலும் அது நித்திய கர்மத்துலதான் வரும். அடுத்தது நைமித்திக கர்மம். ரெகுலரா பண்ண மாட்டோம், மீண்டும் மீண்டும் பண்ண மாட்டோம். ஒரு சந்தர்ப்பம் வருது, அந்த சந்தர்ப்பத்துல பண்ணுவோம். ஒரு நிமித்தம் காரணமாக பண்றோம். இறந்துட்டார், கிரகணம் வந்துட்டது, இந்த மாதிரி நிமித்தம் காரணமாக பண்றது நைமித்திக கர்மம். தத்திதம், நிமித்தத்திலிருந்து வரக்கூடிய தத்தித வார்த்தை தான் நைமித்திகம். அடுத்தது நமக்கு சில ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த செயல்களுக்கு காமிய கர்மம்னு பேர். அப்புறம் வேதத்துல, சாஸ்திரங்கள்ல சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. களஞ்சம் ந பக்ஷேத், சுராம் ந பிபேத், மாமிசம் சாப்பிடாத, தண்ணி அடிக்காத, அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. திருவள்ளுவருக்கு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படிங்கறதுலாம் முக்கிய பிரச்சனை. திருவள்ளுவர் சொல்றதை கடைபிடிக்கிறது யாரு அப்படிங்கிறது யாருக்கும் பிரச்சனை இல்லை. பிறன்மனை விழைதலோ அல்லது கள்ளுண்ணாமையோ எட்ஸெட்ரா எல்லாம் யாருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சாஸ்திரங்கள், திருக்குறள் உட்பட சாஸ்திரங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. செய்யக்கூடாதுன்னு சொல்ற அந்த செயல்களுக்கு நிஷித்த கர்மம்னு பேர். அப்புறம் நாம எல்லாம் என்ன இருந்தாலும் மனிதர்கள், நமக்குன்னு சில லிமிடேஷன் உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலேயோ, அல்லது காமோ கார்ஷீத் நமோ நமக, காமோ கார்ஷீத் காமஹ் கரோதி நாஹம் கரோமி, காமஹ் கர்த்தா நாஹம் கர்த்தா, காமஹ் காரயிதா நாஹம் காரயிதா, ஏஷதே காம காமாய ஸ்வாஹா, மன்யுரகார்ஷீன் நமோ நமஹ, மன்யுக் கரோதி நாஹம் கரோமி, மன்யுக் கர்த்தா நாஹம் கர்த்தா, மன்யுக் காரயிதா நாஹம் காரயிதா, ஏஷதே மன்ய மன்யவே ஸ்வாஹா. ஆவணி அவிட்டத்துக்கு பூணூல் மாத்திர நாளில 1000 தடவை ஜெபிப்பாங்க. என்னன்னு சொல்லி, எல்லாம் ஆசை செய்தது நான் செய்யல, எல்லாம் கோபம் செய்தது நான் செய்யல, என்னுடைய இமோஷன்ஸ்னால நான் இந்த மாதிரி தவறுகளை செய்துட்டேன் அப்படின்னு அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்றது. வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 தடவை ஜெபிக்கிறது.
இது பிராயச்சித்த கர்மம்னு பேர். இது ஒரு உதாரணம். இத மாதிரி என்னென்ன செயல்கள் செய்துட்டா அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் இருக்குது. சந்தியாவந்தனமே கூட यद् रात्र्या कृतं पापं दिवसकृतं पापं नाशयति கணபதி அதர்வ சீர்ஷோபனிஷதம், சந்தியாவந்தன மந்திரங்கள் இதெல்லாமே காலையில செய்யும் போது நான் ராத்திரி செய்த பாவம் எல்லாம் போகட்டும், சாயந்தரம் பண்ணும்போது நாம் பகல்ல செய்த பாவம் எல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்ற மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. சந்தியாவந்தனத்துக்குள்ள பிராயசித்தமும் அடக்கம்னு சொல்லலாம். இனி பஞ்சமகா யஜ்ஞங்கள் பண்ணணும்னு மனுஸ்மிருதியில சொல்லும் போது ரிஷி யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், நர யஜ்ஞம், பூத யஜ்ஞம் இதெல்லாமும் கூட ஐந்து விதமான பாவங்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தினசரி பண்றோம், அதுல இருந்து விடுபடுறதுக்காக வேண்டி பிராயசித்தமா தான் பண்ண சொல்லியிருக்கு. குட்டணி, பேஷணி, அதாவது எதையாவது வெட்டும் போது கத்திரிக்காயை வெட்டுறோம், புழுவை வெட்டிடுவோம். எதையாவது அரைக்கும் போது, அடுப்பு பத்த வைக்கும் போது பாச்சா எல்லாம் உட்கார்ந்து தெரியாது, பத்த வச்சிருவோம், செத்து போயிடும். கரப்பாம்பூச்சி, கூட்டி பெருக்கும் போது, இப்படி நம்ம அன்றாடம் ஒரு இல்லறத்தான் சில காரியங்கள் செய்யும் போது அந்த காரியங்களுடைய பக்க விளைவுகளாக சில பாவங்களை செய்யும். இப்படி வரக்கூடிய பஞ்சசூனாக பஞ்சமகா யஜ்ஞா நாசயதி, பஞ்சமகா யஜ்ஞத்தினால நாசமாயிடும்னு மனுஸ்மிருதி சொல்லுது. இனி மனுஸ்மிருதி இதுல பாபம், மகா பாபம், பஞ்சமகா பாபம் இப்படி எல்லாம் ஒரு பெரிய பட்டியலும் போடுது. இந்த பாவங்களுக்கு சில கிளைகள், ஷேட்ஸ் எல்லாம் சொல்லுது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் எல்லாருமே பண்ணுவோம். ராமாயணம், மகாபாரதம் மாதிரி இதெல்லாம் படிச்சீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்லது ஒருத்தரை நடத்தின விதம் பிற்காலத்துல பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்குறத பார்க்கணும். இப்படி பிராயஷ்சித்தமாக கர்மங்கள் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ருத்ரம் ஒரு பெரிய பாபநாசினி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இன்னென்ன மாதிரி பண்ணி இருந்தால் இன்னென்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு ஒரு பட்டியல் மனுஸ்மிருதியில வரும். பல வேற சாஸ்திரங்கள்லயும் வரலாம். அப்ப பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல இருக்கிற ஒண்ணுதான். இனி ஜோதிட சாஸ்திரங்கள்ல இன்னென்ன மாதிரி கிரக நிலைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு இன்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும்னு அவைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சனி தசை அப்படின்னா ராமனை வழிபாடு பண்ணணும். ஏன்னா சனியும் அனுமானும் தோஸ்து. ராமரை வழிபட்டா அனுமானுக்கு அனுகிரகம் கிடைச்சி சனி தொந்தரவு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ற இருக்குது. இல்ல கருத்த பொருட்கள், அது கடுகோ, உளுந்தோ, நல்ல மிளகோ, இல்ல கருத்த பிளவுஸ், சேலை, இந்த திராவிட பூமுட்டைகளுக்கு எல்லாம் தானம் பண்ணலாம். உங்களை பிடிச்ச சனி போயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இன்னென்ன கிரகங்களுக்கு இன்னென்ன தானியங்கள், இன்னென்ன கிரகத்துக்கு இன்னென்ன நிறம், இதுவும் ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிறது தான். அதனால நவ கிரகங்களுக்கு நவ மணிகள், இந்த கிரகங்களுக்கு இந்த மணியை போட்டா சரியாயிரும்
அப்படின்னு சொல்லி அத சிபாரிசு பண்றாங்க. நம்ம எத்த திண்டா பித்தம் தெளிவுன்னு இருக்கிறவங்க அத கடைபிடிச்சு அப்படியாவது ஒரு விமோச்சனம் வராதான்னு நினைப்பாங்க. இதுல நான் வேற ஏதோ வகுப்புல சொல்லியிருக்கிறேன், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரமா என்ன ஞாபகம் இல்லை. நாம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னைக்குள்ள காலத்துல நம்முடைய நித்திய கர்மங்களை செய்யறது இல்லை, நைமித்திய கர்மங்களை செய்யறது இல்லை, பிராயசித்த கர்மங்களை ஜோசியர் சொன்னாரு அல்லது பூஜாரி சொன்னாருன்னு பண்றோம். அந்த ஜோசியர் பூஜாரிகளை கூட நித்திய நைமித்திய கர்மங்கள் பண்ணக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. பி.வி. நரசிம்மராவ் மாதிரிப்பட்டவங்க விதிவிலக்கு. அப்படிப்பட்ட நித்திய நைமித்திய கர்மங்கள் செய்யாதவங்க, ஒரு உதாரணத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு அருகதை கிடையாது. அக்னிஹோத்திரம் பண்ணாதவனுக்கு ஜோதிஷ்டோமமோ தர்ஷபூர்ண மாசமோ அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அது அருகதை கிடையாது. அப்போ பல பேரும் நித்திய நைமித்திய கர்மங்களையே, அதாவது அவனுடைய சொதர்மத்தையே சரியா கடைபிடிக்காத ஒரு நிலையில இருந்துகிட்டு பரிகார கர்மங்களை பிராயசித்த கர்மங்களை பண்ணுனா சரியாயிடும் நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கு ஆகாது. அதனால பிராயசித்த கர்மங்கள் பண்ணி எனக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா ஆமா கிடைக்காது. ஏன்னா நீங்க நித்திய நைமித்திய கர்மங்களையே உங்க சொதர்மத்தையே சரியா கடைபிடிக்கல. முதல்ல சுதர்மத்தை கடைபிடிச்சிருந்தா ஒருவேளை நிறைய பிரச்சனைகளே வராதா இருக்கும். சுதர்மத்தை கடைபிடிக்காதனால்தான் நிறைய பிரச்சனைகளே வர்றது. சில பேர் குல தெய்வங்கள் எல்லாம் வழிபடாம இருப்பாங்க, அந்த ஜோசியர் குல தெய்வத்தை வழிபட சொல்லுவாரு. அதனால சுதர்மத்திலேயே நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வராது. அதை தாண்டி பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் பண்ணினால் வேலைக்காகலாம், எடுபடலாம், பிரயோஜனம் தரலாம். இனி அதுலயும் உங்களுடைய பிராரப்தம் எப்படிப்பட்டதுங்கிறதுல வெரைட்டி இருக்கு. பிராரப்தம், மந்த பிராரப்தம், மத்தியம பிராரப்தம் எல்லாம் இருக்கு. ஒரு புரிந்து கொள்றதுக்காக வேண்டி, அதாவது சில விஷயங்கள் நீங்க அனுபவிக்காம முடியாது, சில விஷயங்கள் மத்தியம பிராரப்தமோ மந்த பிராரப்தமோ இருந்தால், மத்தியம பிராரப்தமா இருந்தா நீங்க இந்த பிராயச்சித்தத்தினால அதனுடைய வேகத்தை குறைக்கலாம், அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். இனி மந்த பிராரப்தமா இருந்தா நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அந்த இதனுடைய பாதிப்பு இல்லாமலும் பண்ணலாம். இப்படி ஒரு பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கு. இப்ப இதுல ஒவ்வொரு அம்சமும் நாம பார்க்கணும். ஒரு கோணத்துல மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. பொதுவா பரிகாரங்களை ஞானிகள், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது உண்மையான பக்தர்கள்னு சொல்லலாம், அவங்க பொதுவா பிராயசித்தம் பக்கம் போக மாட்டாங்க, பரிகாரம் பக்கம் போக மாட்டாங்க. கேரளாவில் ஒரு பெரியவர் இருந்தார், நம்பூதிரி பாடுன்னு நினைக்கிறேன். அவருக்கு, அல்லது நாராயணத்து பிராந்தன் அவருன்னு நினைக்கிறேன். அவரு மனம் போன போகல திரிவாரு, வைத்தியம் மாதிரி திரிவாரு. ஒரு தடவை அவரு சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து இருந்தார். அங்க நடுராத்திரி கொஞ்சம் தேவதைகள்லாம் வந்து, ஏய் வெளியே போ வெளியே போ, இப்ப தேவி வரப்போறா வெளியே போ அப்படின்னு. அவரு, தேவி வந்தா வந்துட்டு போறா, அதுக்கு என்ன வெளியே பத்தி விடுறீங்க அப்படின்னு. இல்ல இல்ல, தேவிய வந்து யாரும் பார்க்க கூடாது, நீ வெளியே போ அப்படின்னு. அவரு கேட்கல, அவர் கண்டுக்கல. இப்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தேவி வந்துட்டாங்க. வந்த உடனே தேவி, அது நான் யாரையும் பார்த்தா அவங்களுக்கு வரம் கொடுக்கறது வழக்கம், அதனால உனக்கு என்ன வர வேணும்னு கேளு.
தில்லை காளி, ஸ்மசான காளி. ஸ்மசானத்துல ஆடுறதுக்காக வேண்டி வரக்கூடிய நேரத்துல இவரை பார்த்துட்டாங்க. அதனால வரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தென்னாலிராமனுக்கு வரம் கொடுத்தது மாதிரி. இவர் சொன்னா எனக்கு ஒரு வர வேண்டாம், நீ ஆட வந்து ஒரு வாரத்துல ஆடிட்டு போ அப்படின்ட்டாரு. இல்ல இல்ல, நான் வந்து பார்த்தா வரம் கொடுக்காம விட மாட்டேன், வரம் கொடுத்தே அவன் என்ன வரம் வேணும் கேளு. அதனால அவர் சொன்னாரா, எனக்கு இந்த வலது காலில் யானை கால் நோய் இருக்கு, இதை எடுத்து இடது காலில் மாத்தி வை அப்படின்னாரு. இந்த தேவி சொன்னாங்களா, இல்ல இல்ல அது உன வலது காலில் தான் இருக்கணுங்கிறது விதி, அதை மாத்த முடியாது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வர கேள்வி சொன்ன பாட்டுக்கு போ அப்படின்னாரா. அந்த மகான் தன்னுடைய யானை காலை குணப்படுத்தணும்னு கேட்கல, அவரு அதை பத்தி ஒரு கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை. இத மாதிரி பல மகான்கள் கதைகள் நம்ம பாக்குறோம். பொதுவா அவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு ஆண்டவன் கிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவனை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர என்னுடைய இந்த பிரச்சனையை நீ தீருன்னு கேட்க மாட்டான். அவருடைய மன உறுதி அல்லது அவர்களுடைய இறை நம்பிக்கை, அவருடைய பக்குவம் எல்லாம் அது ஒரு வேற லெவல். நம்ம எல்லாருக்கும் அந்த லெவல் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. விவேகானந்த சாமியா இருக்கலாம். ஒரு மகான் கிட்ட போனாராம், பெங்களூர்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். இவர் போன உடனே அவருக்கு மேல இருந்த போர்வையை எடுத்து அப்படி சுருட்டி ஒதுக்கி வச்சாராம். அதாவது சிவாஜி மகாராஜ் வாழ்க்கையில நடந்திருக்கலாம், சமர்த்த ராமதாஸ் கதையா கூட இருக்கலாம். சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த போர்வை கிடந்து படப்படப்படான்னு அடிக்குதான். இவர் கேட்கிறாரு, போர்வையில என்ன அப்படின்னு. சுதாமா, உங்களுக்கு ஞாபகம் வருதா இது யாரு கதைன்னு? சரி. அப்போ அந்த மகான் சொன்னாரா, அது என் காய்ச்சல்ல இருந்தேன், நீ வந்தனால உங்ககிட்ட பேசணுமே சொல்லிட்டு காய்ச்சலை ஒதுக்கி வச்சிருக்கேன், நீ போன பிறகு எடுத்து மோட்டிக்கிட்டு பாட்டிக்கிட்டு அப்படின்னா. இது மாதிரி நாம நம்முடைய பாரம்பரியத்துல நிறைய கதைகள் பார்க்க முடியும். அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு பொதுவா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. விவேகானந்த சாமி வாழ்க்கையில ராமகிருஷ்ணர், சண்முகானந்த சாமி இருக்காங்க இல்லையா, நம்ம குலசேகரப்பட்டனா, ஆமா, அவங்கள ஒருக்கா பார்க்க போன டைம் அவங்களுக்கு பயங்கர காய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போன டைம் அவங்க ஃப்ரீயா உட்கார்ந்த மாதிரி இருந்தது. பேசிட்டு கிளம்புறப்போ நான் கேட்டேங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், போன புறம் வாங்கிக்குவேன் அப்படின்னு. விவேகானந்த சாமி ராமகிருஷ்ண போய் குடும்பம் கஷ்டப்படுது, நீங்க தான் காளிக்கிறப்ப இருக்காச்சா, என் குடும்பத்துக்காண்டி பாத்திரம் பண்ணுங்க அப்படின்னு. அவரு சொன்னாரா, அதுக்கிட்ட காளி நான் தான் கேட்கணும், நீ கேட்டாலே கொடுப்பா, நீ போய் கேளு அப்படின்னு. விவேகானந்த சாமி 2 தடவை போனாருன்னு, அவருக்கு என் குடும்ப வரம்ப போகணும்னு கேட்கறதுக்கு நாக்கு எழும்பல்லைன்னும், கடைசியில ராமகிருஷ்ணன் வந்து இந்த வேலையில என்கிட்ட வேண்டாம், நீங்க ஆசீர்வாதம் பண்ணா போற என் குடும்பம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி, நான் என்ன காளி தருப்புற வேலையில வச்சுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னு. சரி, குடும்ப வாய்க்கும் வயிற்றுக்கும் கஷ்டப்படாம இருக்கும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் ஆசீர்வாதம் பண்ணாருன்னு ஒரு கதையை வரும். அதனால இதனுடைய வேற வேற அம்சங்களை நான் சொன்னேன். பிராயசித்தம் உண்டு, பிராயசித்தம் பலிக்குமா, பலிக்கலாம். அது பிராரப்தத்தினுடைய சக்தியை பொறுத்த விஷயம். எவ்வளவு பிராயசித்தம் பண்ணணும், எவ்வளவு நாள் பண்ணணும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை ஒன்று உண்டுன்னு சொல்ற மாதிரி, உங்களுடைய பிராரப்தம் எவ்வளவு வலிமையானதோ அந்த அளவுக்கு நீங்க பிராயசித்தத்தை பண்ணும்போது நல்லிஃபை ஆகலாம், ஒண்ணு இன்னொன்னு சமப்படுத்தலாம், அல்லது ஒண்ணு இன்னொன்னு அழிக்கலாம். இந்த ராமாயண மகாபாரதம் எல்லாம் டிவியில பார்த்திருந்தா உங்களை பல பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் அம்பு விடுவார், ராமர் அம்பு விடுவார், இந்த பக்கம் இருந்து ராவண அம்பு விடுவார். ரெண்டும் வந்து அப்படியே மோதும், ரெண்டு சமமா கீழே விடுறோம். அல்லது ஒண்ணு இன்னொன்ன வீழ்த்திட்டு போயிடும். இல்ல இந்த இது இன்னொன்னு ஒருவேளை ராவணனுடையது ராமனை வீழ்த்திடலாம், இல்லது ராமனுடையது ராவணனை வீழ்த்திடலாம். இப்படியே போயிட்டே இருக்கும். அது மாதிரி நாம செய்யக்கூடிய பிராயசித்தங்கிறது பொதுவா புண்ணிய காரியங்கள். இதுல கீதை மாதிரிப்பட்ட நூல்கள்ல யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா, யஜ்ஞம் தானம் தபம் எல்லாம் மனிதர்களை தூய்மைப்படுத்தக்கூடியது. இதுல தானம் அப்படிங்கிறத பத்தி பல இடங்கள்ல சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கு. தானம் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த பிராயசித்தம், பரிகாரம். நம்மள பல பேருக்கு தானம் பண்ற குணம் கிடையாது. பிரம்மா கிட்ட போனாங்களாம் தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள் எல்லாம், உபதேசம் பண்ணுங்க, நாங்க நல்லா இருக்கணும், உபதேசம் பண்ணுங்க. அவரு தா அப்படின்னாரு. தேவர்கள், இந்த கதையை நான் ஏற்கனவே ஏதோ கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், கேட்காதவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். தேவர்கள் நம்ம வந்து ரொம்ப போகமா அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனால பிரம்மா தமம் கொஞ்சம் கட்டுப்பாடோட இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு போனாங்களாம், புரிஞ்சுக்கிட்டு போனாங்களாம். ராட்சசர்கள் நாம ரொம்ப கொடூரமா இருக்கோம், அதனால தய காட்டுங்கடா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு போனாங்களாம். மனிதர்கள் நாம பெரிய கஞ்ச பிசுனாரிகளா இருக்கோம், எச்சி கையால காக்க விரட்ட மாட்டேங்கிறோம், அதனால நம்மள தானம் பண்ணுங்கன்னு சொன்னாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்களாம். பொதுவா தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிராயஷ்சித்தமாக இருக்கும். நம்மால முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சவங்களுக்கெல்லாம் நாம தானம் பண்ணலாம். பணமாகவோ பொருளாகவோ இல்ல கேஷ் ஆர் கைண்ட், அறிவாகவோ வித்யாகவோ எல்லாரும் தானம் பண்ணலாம். தானம் எப்படி? ஒல்லும் வகையெல்லாம் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். தானத்தை எப்படி எல்லாம் முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால பிராயசித்தங்கள்லயே ரொம்ப தலை சிறந்த பிராயசித்தம்னு தானத்தை சொல்லலாம். மற்றபடி ஒரு ஸ்பெசிபிக் பிராயசித்தங்கள் எல்லாம் இருக்கு. இதுக்கும் மேல திருஞான சம்பந்தர் கோடு நாளும் சரியில்லைன்னு சொன்ன போது, அருணகிரிநாதர் கிட்ட வந்த போது, அவங்க எல்லாம் ஆண்டவன் இருக்கிற போது நான் எதுக்கு இதெல்லாம் அலட்டிக்கணும் அப்படின்னு ஆண்டவனையே கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு உயர்ந்த பக்குவப்பட்ட ஆத்மாக்கள், ஞானிகள் அந்த நிலையில இருக்கக்கூடும். நம்ம நிலை எதுவோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு முறையை கடைபிடிக்கலாம். கடவுள் வழிபாடும் காப்பாற்றும், பிராயசித்தங்களும் காப்பாற்றும், நவக்கிரக மாலை அல்லது நவரத்ன கற்களும் காப்பாற்றும். ஆனா இது எல்லாமே ராமகிருஷ்ணன் பாணியில சொல்றதா இருந்தா 00000000000 போடுறது மாதிரி. முதல்ல ஒண்ணு போட மறந்துடக்கூடாது. நித்திய நைமித்திக கர்மத்தை செய்யாம, நம்முடைய சொதர்மத்தை செய்யாம அப்புறம் நாம என்னதான் செய்தாலும் அது பிரயோஜனப்படாது. அதனால முதல் இடம் 1ஆம் நம்பரை முதல்ல போடணும். போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்க எவ்வளவு சைவர் போடுறீங்களோ அவ்வளவு பிரயோஜனம் இருக்கும். இல்ல என்னுடைய ஒரு இது நித்திய நைமித்திய கர்மங்கள் சொதர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்துகிட்டு அதற்கு பிறகும் நமக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால், அது கிரக நிலைகளால இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தினால இருக்கலாம். ஒரு உதாரணம், இப்ப ஜோசியம் அந்த சைடை விட்டா கூட உடல் ஆரோக்கிய விஷயத்துல எடுத்துங்களேன். அப்ப நமக்கு ஒரு தொண்டை பிரச்சனை வந்துட்டுது, திரிகடு சூர்ணம் சாப்பிடலாம், திப்பிலி ரசாயனம் சாப்பிடலாம், நெஞ்சு சளியா இருக்குது, தாளிச பத்திராதி சாப்பிடலாம், இல்ல பங்கஜ கஸ்தூரி சாப்பிடலாம், மூக்குல சளி நிறைஞ்சிருக்கு, தலையில நீர் இருக்கு, அப்ப ராசனாதி சூர்ணம்
உச்சிப்பொடின்னு சொல்லுவாங்க, அது வைக்கலாம். இல்ல அணுத்தைலம் மூக்குல விடலாம். ஒரு ஆள் இப்படி மூக்குல விடுறது மறுபடியும் கண்ணுல விட்டாருன்னு கேள்வி. அது கவனமா இருக்கணும், மூக்குல விடணுமா கண்ணுல விடலாமான்னு. இந்த இடத்துல இருக்கிற பிளாக் எல்லாம் அணுத்தைலம் எடுத்துரும். மேற்கொண்டு தலை நீர்னால பிரச்சனை வராம உச்சிப்பொடி பாதுகாக்கும். இப்போ நமக்கு ஒரு நோய் இருக்கு, நம்முடைய உணவு பழக்கத்தினால ஏதாவது வந்திருக்குது, அதுக்கு நாம மருந்து சாப்பிடுறோம். மருந்துங்கிறது ஒரு பிராயசித்தம். இனி இந்த மருந்துல வைத்தியர்கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க சில பத்தியங்களும் சொல்லுவாங்க. இப்ப சளி பிரச்சனையா, பழையது, புளிச்சது, தணுத்தது, அதாவது குளிர்ந்தது, இந்த மூணும் சாப்பிடப்படாதும்பாங்க. பழைய பொருட்கள், புளிச்சு போன பொருட்கள், குளிர்ந்து போன பொருட்கள், இது மூணும் சாப்பிடக்கூடாதும்பாங்க. இது மாதிரி நமக்கு வாத பிரச்சனை இருந்ததுன்னா பூமிக்கு அடியில விளைஞ்ச பொருட்களை சாப்பிடக்கூடாதும்பாங்க. சில மருந்துகளுக்கு பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, சில மருந்துகளுக்கு கைப்பிடி சாப்பிடக்கூடாது, சில மருந்துகளுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளா பூமிக்கு அடியில விளைஞ்சது சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காயும் சாப்பிடக்கூடாது. இப்படி சில பத்தியங்களும் சொல்லுவாங்க. அதாவது நாம என்ன பண்ணதுனால நம்முடைய நோய் ஏற்பட்டிருக்கலாம், எதனுடைய கூடுதல் கன்சம்ஷன்னால. யுக்தாகார விகாரஸ்ய, எல்லாத்துலயும் மிதமா இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல கோளாறு பண்ணியிருக்கிறோம், அப்ப அந்த இதை அவங்க சாப்பிடக்கூடாது, கன்சியூம் பண்ணக்கூடாது. இல்ல நமக்கு என்ன நோய் இருக்கோ அதை அக்ரிவேட் பண்ணக்கூடிய விஷயத்த சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து சாப்பிடுற காலத்துல அதுக்கு ஒரு பத்தியம் சொல்லிடுவாங்க. பொதுவா உப்பு, புளி, காரம் இதெல்லாம் ஓவர் டோஸ் சாப்பிடுறது நமக்கு வழக்கம். தென்னிந்தியாக்காரங்களுக்கு இது வழக்கம்னு சொல்றாங்க. அதெல்லாம் நாம கம்மி பண்ணாலே, பொதுவா பத்தியம்னு அதான் சொல்லுவாங்க, உப்பு புளி காரம் எல்லாம் குறைக்கணும்பாங்க. இதெல்லாம் கம்மி பண்ணாலே நமக்கு நோய் அதிகமாகாது. வந்த நோய்க்கு மருந்து தருவாங்க, மருந்து சாப்பிடுறதுனால வந்த நோயும் மாறிடும். இப்ப அந்த மருந்துங்கிறது ஒரு பிராயசித்தம் தான், பரிகாரம். இனி நீங்க நவரத்னம் அதை பத்தி சொன்னதுனால இன்னொரு கோணத்தை சொல்றேன். சவுதி அரேபியா பக்கம் எல்லாம் இப்படி ஒரு முறை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், கலர் தெரப்பின்னு. இத புதுச்சேரி அரவிந்தாசிரமத்திலையும் வச்சிருக்காங்க, கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தினசரி காலையில ஒரு குறிப்பிட்ட நிறமுள்ள பூவை வைக்கிறது. என்னென்ன பிரச்சனைக்கு என்ன பூவை வைக்கணுங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது அந்த நிறத்துக்கு ஒரு குணம் இருக்கு. நான் சவுதி அரேபியால நான் கேள்விப்பட்ட என்னன்னா, தண்ணிய ஒரு குறிப்பிட்ட நிறத்து பாட்டில்ல வைப்பாங்க, வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. பச்சை தண்ணி, பச்சை நிறத்து பாட்டில்ல தண்ணி வச்சா அந்த தண்ணிக்கு ஒரு எஃபெக்ட், சிவப்பு நிற பாட்டில தண்ணி வச்சா அதுக்கு ஒரு எஃபெக்ட், நீல நிற பாட்டில வச்சா அதுக்கு ஒரு எஃபெக்ட், அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவ முறை வச்சிருக்காங்க. அதுல உண்மையும் இருக்கு. அலோபதியிலேயே கூட சில மருந்துகள் வந்து சூரிய வெளிச்சம் படக்கூடாது, அதனால கொஞ்சம் டார்க் பிரவுன் பாட்டில்ல வச்சிருப்பாங்க. சில மருந்துகள் எழுதியிருப்பாங்க, இது சூடான இடத்துலயோ வெளிச்சமுள்ள இடத்துலயோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, மருந்தினுடைய சக்தியை குறைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி கலர் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. கலர் தெரப்பிங்கிறது அறிவியல் பூர்வமானதா இருந்தால் நவரத்தின கல்லும் அறிவியல் பூர்வமானதுதான். நவரத்தின கல்லு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு. நீங்க அந்த நிறத்தை அடிக்கடி பாக்குறீங்க, சூரிய வெளிச்சம் அதுல பட்டு அதை பிரதிபலிக்குது, உங்க மேல அந்த நிறம் படுது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால கலர் தெரப்பி அப்படிங்கிறத என்ன கூகுள் பண்ணி பாருங்க. இந்த காலத்தை கூகுள் பண்ணி பாருங்கன்னு சொன்னா நம்ம பழம்பஞ்சாங்க ஆயிடுவோம். ஏஐ பண்ணி பாருங்க, ஜெமினிட்டியோ சேட் ஜிபிடியோ கேளுங்க. சேட் ஜிபிடி எல்லாம் அயோக்கிய பயல்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவன் நம்ம மண்டையில என்ன போடுறது, பொய் சொல்லுது. ஏஐ சில சமயம் பொய் சொல்லுது, எப்பவுமே பொய் தான் சொல்லும். அதுக்கு சொந்த புத்தி கிடையாது. நம்ம என்ன போடுறோமோ அதை சொல்லு, நம்ம பொய்ய போட்டா அது பொய்ய சொல்லும். சேட் ஜிபிடி பொய் சொல்லுது மட்டும் இல்லையா, நம்ம மூளைய கண்டிஷன் பண்றது மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. நான் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன்.
முஸ்லீம்கள் இந்தியாவில் ஆட்சி பண்ணதை பத்தி கேட்டா அப்படியே பூசி முழுகும். அதை அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அயோக்கிய பயில தான் அதை கம்பெனி வச்சிருக்கேன் அப்படிங்கறத அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். அல்லது குறைஞ்சபட்சம் அந்த கம்பெனில வேலை பார்க்கறனாவது அயோக்கியன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியானாலும் நவீன காலத்துல சேட் ஜிபிடி எல்லாம் சொல்லுறதுனால அதையும் சொன்னேன். நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை நம்புறதும் நம்பாததும் உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க நம்பிக்கிடணும். ஆனா கலத்தரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் மந்திரங்கள் அது பலன் இல்லாதது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அடிச்சு விடுறவங்க எல்லாம் இருக்காங்க. பொதுவாக நம்முடைய பாரம்பரியமான விஷயங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு விவரம் கட்ட கூட்டம், ஆராய்ச்சி இல்லாத கூட்டம். ஒன்ன தப்புன்னு சொல்றதுக்கு முன்ன நான் அதை பயன்படுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மந்திரங்கள் பயனுண்டு சாமி. நான் நிறைய பயன்படுத்தி இருக்கேன். இப்ப இந்த சளிக்கு கூட நான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிதான் கொஞ்சம் சரியாச்சு எனக்கு. ஒரு ஆள் செத்து போகிற இடத்துல இருந்து அப்புறம் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி புழைச்சு வந்தேன்னு சொன்ன கதையெல்லாம் இருக்கு. இதுல நாம இப்ப அலோபதி மருந்துல டபுள் பிளைண்ட் டெஸ்ட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி அது எஃபெக்ட் இல்லைன்னு நிரூபிக்கிறது வேற, பொத்தாம் பொதுவா அடிச்சு விடுறது அப்படிங்கிறது வேற. ஜப்பான்ல நினைக்கிறேன் அவங்க தண்ணீர் மூலக்கூறுகள்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல கூட அது கிடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனுடைய சயின்டிபிக் டேம் என்னன்னு மறந்துட்டேன். அதாவது நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது நல்ல அழகான வடிவங்கள் தண்ணீர்ல ஃபார்ம் ஆகுதான். அதே சமயம் மோசமான வார்த்தைகள் சொல்லும் போது அந்த தண்ணீர்ல மோசமான வடிவங்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் இருக்கு. அப்புறம் செடிகள்கிட்ட நம்ம தண்ணி விடுறோம், அதுக்கு அன்பா பேசுறோம் அப்படின்னா அந்த செடிகள்லயே நம்ம கிட்ட போகும்போது அந்த வைப்ரேஷன் வித்தியாசப்படுதான். ஏதாவது செடியை நம்ம கிள்ளிக்கிட்டே இருந்தோம், நம்ம கிட்ட போகும்போது அது துடிக்க ஆரம்பிச்சிருதான். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி. அதனால மந்திரங்கள், நவரத்ன கற்கள், உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து பெர்ஃபெக்டா அமையும் போது அது பெர்ஃபெக்டான பலனை கொடுக்கும். இதுல எங்கேயாவது நம்ம ஏதாவது காரணத்தினால அறியாமையினால கோட்டை விடும்போது அது பலன் கொடுக்காம போகலாம். அதனால கல்லு மட்டுமே பிரயோஜனம் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கல்லு பிரயோஜனமே கொடுக்காது அப்படின்னும் சொல்ல மாட்டேன். பரிகாரத்தினுடைய விஷயத்திலையும் அது அப்படித்தான். அதுக்கு பல கோணங்கள் இருக்கு. அதை நாம உள்வாங்கிக்கணும். யாமினி அம்மாவுக்கு கொஞ்சம் விரிவா தான் பதில் சொன்னேன். ஆனா அது தேவைன்னு நினைச்சேன். ಧನ್ಯವಾದः ಆಚಾರ್ಯ. இப்ப நீங்க பவான் உக்தவான் பஞ்ச கர்மாணி பவான் உக்தவான் நைதிக நைமித்திக நிஷேத பிராயஷ்டித பஞ்சமம் கிம்? நித்திய நைமித்திக நிஷேத காமிய காமிய. அஸ்து அஸ்து. இப்போ இது பகவத்கீதையில கிருஷ்ணன் செய்யக்கூடாது தவிர்க்கணும்னு சொல்றதெல்லாம் காமிய கர்மம், நித்திய நைமித்திய கர்மம் கிடையாது. இப்போ நீங்க சொன்ன